பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பரபரப்பாக நடந்த ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா திருச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மக்களை நேரில் சந்திச்சிருக்காரு. சென்ட் ஜோசப் கல்லூரியில் நடந்திருக்கு இந்த மாபெரும் விழா. சூப்பரான ஒரு விழாவாக இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டம் என்ன சார் இதெல்லாம் ஒரு விஷயமா, அவர் பேசுகிறதா கூட்டம் வந்து தானே ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் இது அருமையான ஒரு கூட்டம், மாணவர்களுக்கான கூட்டம். நிறைய மாணவிகள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்கர ஆரவாரமாக இருந்தாங்க. இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவில் ஒரு சில விஷயங்கள் பேசினார். அப்படி பேசும்போது நான் அப்படி வந்து முழுசாக அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அறிகுறியாகவும் இருந்தது. எனக்கு அது அறிகுறியாக இருந்தது. நமக்குன்னு நான் சொல்ல முடியாது, உங்களை நான் பொதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டது நான். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன அறிகுறியாகவும் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து இது இப்படி சொல்லக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போன்னு சொன்னவங்க 6.5 மணி நேரத்தில் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க, 6 நாள் கூட வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. இது நல்ல சினிமாவில் பேசுகிற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக்காக இருக்குது. நல்ல ஒரு த்ரோ இருந்தது அந்த டைலாக்ல பேசும்போது. நல்லா, அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மேடையில் பேசுறது அப்படிங்கிறப்ப, அதுவும் குறிப்பாக மக்களை சந்தித்து மக்கள் முன்னாடி பேசும்போது அவருக்கு இருக்கிற அந்த த்ரோ இருக்குல்ல, அது வேறு எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அருமையாக பேசுகிறாரு. அந்த வகையில் வந்து இந்த மேடையிலையும் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காப்புல. அதாவது பயங்கர ஆக்ரோஷமாக அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து நான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கேன்னா நான் முதலமைச்சரில் முதல் சேவகனா அப்படின்னு இருக்கார். எனக்கு டப்புன்னு மைண்டு போயிடுச்சு. நம்ம சினிமா அடிக்கடி பார்ப்போங்கிறதுனால மைண்டு வேறு பக்கம் போயிடுச்சு. சேவகன் அர்ஜுன் படம் பிளாஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு இது நல்லா கனெக்ட் ஆகும், இப்படிலாம் போயிடுச்சு. ஸோ முதல் சேவகன் அது நல்ல ஒரு வார்த்தை. ஒரு முதலமைச்சருங்கிறத, நான் அமைச்சர் அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. சேவகன்னு சொல்லும்போது உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஓகே, பாராட்டுக்குரியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தோற்றதுக்கப்புறம் எல்லாரும் போய் கல்யாண வீட்டெல்லாம் புலம்பியிருக்காங்க அப்படின்னு இருக்கார். கல்யாண வீட்டில் புலம்பியிருக்காங்கன்னா யார் அப்படின்னா, தோற்றவங்க எல்லாரும் வந்து போய் கல்யாண வீட்டில் எங்கேயோ போய் விழாக்கள்லாம் போகும்போது புலம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது இயற்கை தானே. ஒரு மாதிரி ஒரு மனசில் ஒரு செஞ்சனம், என்ன ஒரு கஷ்டம் அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு புலம்பல் இருக்குது தானே செய்யும். அது என்ன புதுமை இருக்குதுன்னு எனக்கு தெரில. இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கார். இப்போ யார் ஜெயிச்சிருந்தாலும், திமுக ஜெயிச்சிருந்து தாவேகா தோற்றுருந்தாலும், தாவேகா ஜெயிச்சிருந்து அதிமுக ஜெயிச்சிருந்தாலும், இவர் தோற்றுருந்தாலும், இப்படி எது மாதிரி இருந்தாலும் தோற்றவங்க போய் புலம்ப தான் செய்வாங்க. அதில் என்ன புதுமை இருக்குதுன்னு தெரில. ஆனால் அதை சொல்லும்போது பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்தது. அதுதான் அந்த அட்ராக்டிவ் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு எதுக்கு என்ன பேசுகிறோங்கிறதுல பேசும்போது ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் அது நல்ல ஸ்பீச் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னென்னா, நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, எவ்வளவு ஏளனமாக பேசுனாங்க, அந்த மாதிரி நிறைய சொன்னார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் கிண்டல் பண்ணுங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தட் இஸ் அ குட் அப்ரோச். ஆக்சுவலாக என்னன்னா, கிண்டல் பண்ணுறவங்க போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம லைஃப்பை நடத்த முடியாது. அதனால் வந்து அவர் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த பாயிண்ட்டும் நல்ல ஃபோர்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமைச்சரவையில் சட்டசபைக்கு வரும்போது கோட் சூட்டில் வந்தது. இந்த கோட் சூட்டில் வந்ததுங்கிறபோது நமக்கு 2 கலர் தான், நம்ம மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கருப்பு வெள்ளை தான். அதனால தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட். இந்த பிளாக் ஆனால் எதுக்கு போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படின்னாரு. அது ஒருவேளை பெரியாரசத்தை குறிப்பிட்டார்னு நினைக்கிறேன், அதுதான் காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மனசு வெள்ளை அப்படிங்கிறத சொல்ல வரான்னு தெரில. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னா அர்த்தம் 2ஆக பார்க்கப்படுகிறது. இந்த பணத்தை தருவாங்கள்ல, சார் பிளாக்கில் தருவீங்களா ஒயிட்டாக தருவீங்களா சார் அப்படின்வாங்கல்ல, அதுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதை ரெஃபர் பண்ணி யாராவது பேசிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது எனக்கு தெரியல, நான் எனக்கு தோணுனதை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் சொன்னார். இது எலெக்ஷனுக்கு பிறகு பேசக்கூடிய ஒரு மேடை, மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மேடை. ஆனாலுமே அவருடைய மோடு எப்படி இருக்குது அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி வந்து பேசினாரோ, அதான் இன்னும் நான் வந்து ஜெயிக்கவே இல்லை, நீங்கள் எனக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்காக பேசினார் இல்லையா, அதே டோனில் இருந்தது. அதே டோனில் இருக்கும்போது மறுபடியும் சொன்னார், எனக்கு நீங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று டிவிக்கே இன்னொன்று அப்படின்னா மக்கள்லாம் டிஎம்கே அப்படின்னாங்க. அதாவது என்ன, ஒரு சொல்கிறப்பவே மறுபடியும் நான் இது ஆரம்பத்தில், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் பதிவு செய்திருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா மற்ற கட்சிகள் நம்மளெல்லாம் மதிக்க கூட மாட்டேங்கிறாரு. ஒரு எதிர்கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, இல்லை நம்ம கூட்டு கட்சி, நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துடும். அது ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ இவர் வந்து ஆட்சியில் 107 சீட்டு இருந்து கூட்டணியோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு. அதில் காங்கிரஸ் இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, சிபிஎம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து விசிகா இருக்கிறாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க, இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க.
இப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நண்பர்கள் எல்லாரையும் இந்த மேடையில் நீங்கள் பாராட்டியிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மாபெரும் விழாவில் பேசுறது, அதாவது முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஒரு மாபெரும் விழாவில் பேசுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்போ இவங்க எல்லாரையும் வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, மற்ற கட்சியெல்லாம் காணா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காணா போச்சுன்னா சுத்தமாக அவங்கெல்லாம் வந்து தீந்து போன கட்சி அப்படின்றார். தீந்து போன கட்சி யாருன்னா அதிமுக சொல்லியிருக்கார். சரி, அதிமுக தீந்து போன கட்சின்றீங்க. இப்போ மற்ற கட்சியெல்லாம் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், போட்டிங்க 2 பேருக்கு தான், நடுவில் இருக்கிற அல்லு சில்லுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேலை இல்லை, இப்போவும் அவங்களுக்கு வேலை இல்லைன்னார். ஐயா, இந்த காங்கிரஸ் அவர்களுக்கு கூட்டணி வச்சு மந்திரி சபையில் இடமெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1966க்கு அப்புறம் 66க்கு அப்புறம் 67 சொல்ல, நான் 67 திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 66க்கு அப்புறம் வந்து மந்திரி சபையில் காங்கிரஸ்லேருந்து வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கும்போது அவங்கள ஒரு மாதிரி அவங்க தன்மானத்துக்கே ஒரு கொஷின் மார்க் வைக்கிற மாதிரி வந்து நீங்கள்லாம் ஒன்று வேலை இல்லாமல் தான் வெட்டியாக தான் இருந்தீங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களாக விசிகா, அவங்களுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கெல்லாம் வந்து நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் அதை சொன்னேன். ஏன்னா இது சொன்னது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. இப்போ இந்நேரம் வந்து இப்போ காங்கிரஸ்லாம் அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்களா, நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசிட்டாரு, நமக்கு தன்மானமே இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்களா, தெரியல. அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதே சமயத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் வந்து நீங்கள் கலாச்சாரம் கலாச்சிக்கிட்டே இருங்க, ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கலாச்சிக்கிட்டே இருங்க, அதுதான் எங்களுக்கு எனர்ஜி ஃபோர்ஸ். நாங்கள் இன்னும் முன்னே போயிட்டே இருப்போம். இவங்க எவ்வளோ வேணாலும் கலாச்சிட்டு இருக்கட்டும், ஆனால் நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்போம். நாங்கள் சூப்பராக இருந்தது, அப்படி தான் இருக்கணும், நல்லா சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் ஒன்று சொன்னார், இதெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை ராஜா அப்படின்னாரு. நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னா என்ன, இது மிரட்டுற மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறாரு, கலாச்சிக்கிட்டே இருக்குங்கிறாரு. ஏதாவது ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே எது நடந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கும் அதில் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே இது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அரசு பார்வைக்கும் அது வருது இல்லை. அப்புறம் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னா எந்த நிர்வாகத்தை சொன்னார், தாவேக்காவை சொன்னாரா இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தை சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அந்த பேச்சில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், என்ன விஜய் சார் இப்படி சொல்லிட்டீங்க, அது என்ன இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு இது என்னென்னா, இவர் போய் திமுக தொண்டர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கார். எப்படின்னு கேட்குறீங்களா, அவரே சொன்னார், நான் திமுக தொண்டர்கள்ட்டெல்லாம் பேசினேன், அவங்க எல்லாருமே சொன்னாங்க இன்றைக்கி திமுக தோற்றதுக்கு காரணமே அது வந்து அவங்க குடும்பம் தான் காரணம், அவங்க அப்பா பையன் எல்லோரும் சேர்ந்து அரசியல் பண்ண தான் காரணம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. பரவாயில்ல, விஜய் சார் வந்து திமுக தொண்டர்களோடலாம் பேசிகிட்டு இருக்கார், ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை வந்து கவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ திமுக தொண்டர்களும் பயங்கர அவர் இப்போ பேசுனதை நினச்சி என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னதை இவர் சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். அது என்னென்னா, மக்களை தப்பாக பேசுனதுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். கரெக்ட், எஸ், மக்களை தப்பாக பேசுனதுக்கு அப்படிங்கிறது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சும்மா நம்மளை பார்த்து வந்து இந்த ஒரு வேர்டு தற்குறிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. தற்குறியெல்லாம் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தாவேக்காவை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அந்த பல அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னாரு. சரியான ஒரு பஞ்ச். ஆனால் இந்த வெறும் பஞ்சாக இல்லாமல் இதை பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து தற்கொலைன்னு இந்த விஷயத்தை எப்படி அவங்க பார்ப்பாங்க தெரியல. நான் பார்த்த ஆங்கிள் என்னன்னா, இயல்பு வாழ்க்கையில் ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறேன். தவறு தான், தற்கொலைன்னு சொன்னது ஒரு தவறு தான். அது ஏன் அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, ஆனால் நான் நிறைய வீடியோவில் சொன்னதில்லைங்க அந்த வார்த்தையை. பட் சொல்கிறவங்க மத்தியில் நான் உட்காந்துருக்கிறேன். அந்த வார்த்தையை நான் வந்து சொன்னதில்லை, அவ்வளோவா உபயோகப்படுத்தலை. எங்கேயாவது உபயோகப்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் வருத்தப்படுறேன், அது கண்டிப்பாக வருத்தப்படுறேன். ஏன்னா இப்போது அப்பா பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. பசங்க இருக்கும்போது அப்பா வந்து பையனை பார்த்து நீ ஒரு தருதலை, தற்குறி அப்படின்னு என்ன வேணாலும் திட்டலாம், கேவலமாக திட்டலாம். ஆனால் அவன் சரியில்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் அதே மாதிரி அவனை திட்ட முடியாது. அதுவும் அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே அப்படி திட்ட முடியாது. அதுதான் நடந்தது. ஸோ என்னதான் சொன்னாலும் தற்குறி அப்படின்னு சொன்னாலும் அந்த மாணவர்கள்லாம் யார், அந்த இளம் சமுதாயம் யார் அப்படின்னா, எங்கள் தம்பியாவோ இல்லை மகனாகவோ அண்ணனாவோ இருக்கக்கூடிய அந்த பசங்க தான், அக்காவாவோ தங்கச்சியாவோ இருக்கக்கூடிய அந்த பசங்களை தான் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அப்பா அம்மாவுக்கெல்லாம் கோவம் வந்துட்டுருக்குது. என் பையனை நான் திட்டலாம், நீ எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லி கோவம் வந்துட்டு இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா, கடைசியாக வந்து கோவத்தில் எதுவும் பெருசாக ரியாக்ஷன் காட்டல, ரியாக்ஷனை ஓட்டில் காமிச்சிட்டாங்க. எப்படின்னா, என் புள்ள கேட்டான்ப்பா ஓட்டு போட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணான்ப்பா, அதனால் போட்டான்ப்பா அப்படின்ட்டாங்க, செஞ்சு விட்டாங்க, முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்வாங்களா. அந்த மாதிரி
அதில் செஞ்சுட்டாங்க. அப்போது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா பிள்ளைகளை திட்டலாம், ஆனால் வேறு யாரும் அவங்க பிள்ளைகளை திட்டுறதை பொறுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் அதை புரிஞ்சுக்கிறேன். கரெக்டான ஒரு விஷயம், திட்டினது தப்பு தான். என்ன மக்களுக்கு ஏன் இப்படி அந்த கோவம் வந்து திட்டினாங்க, நிறைய பேர் வந்து திட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் சொல்கிறேன். அது என்னென்னா, இப்படி ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் யோசிக்கிறீங்களே, இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறீங்க, இவங்களால நல்லது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு 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 ஆங்ஸைட்டியில் ஒரு 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 விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவலையில் பேசிட்டாங்க. அது ஆனாலும் என்ன பேசியிருந்தாலும் அது தவறுங்கிறத நான் உணர்ந்து விட்டேன். மற்றவங்கலாம் யார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. நான் அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சொன்னார், டாஸ்மாகை நாங்கள் மூடிட்டோம், விவசாய கடனை வந்து நிறையா முடிஞ்ச அளவுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு அரசாட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். டாஸ்மாகை மூடுறது அப்படிங்கிறது சொன்னாங்க, நடந்ததா? இவ்வளோ ரீல்ஸ் போடுறவங்க, நிறைய அமைச்சர்கள் போய் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, இது முன்னாடி ஏங்கிட்டு இருந்தது அன்று, இன்று மூடப்பட்டது, இன்று மூடப்பட்டதுன்னு ஏதாவது வீடியோ வந்து நிறையா போட்டாங்களா? பார்க்கல. இப்போவும் நிறையா மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக், காலேஜ் ஆப்போசிட் இருக்கக்கூடிய டாஸ்மாக்லாம் இயங்கிட்டு தான் இருக்குது. அதை நான் பார்க்குறேன், நான் பார்த்தேன், நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, இது ஒரு வகையான ஸ்பீச். இந்த ஸ்பீச்சில் மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டாஸ்மாக் நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னா எல்லாரும் கைதட்டாங்க, நல்லது. நீங்கள் உண்மையிலே இதை செய்திருந்தீங்கன்னா நல்ல விஷயம். ஆனால் அது முழுசாக நடக்கலை. அதை முதல்வர் அவர்களும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் யோசித்து அது மாதிரி நிறைய விஷயங்களை பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இதுக்கு முன்பாக இருந்த அரசியலுக்கு ஒரு மாற்று ஆட்சியாக, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, அவங்கள மாதிரி கிடையாது, நாங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி தான் வந்தவங்க. ஆனால் நீங்களும் முன்பு இருக்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் பேசுகிற மாதிரியே கிட்டத்தட்ட பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று இருக்குது. அந்த தோற்றத்தை எப்படி மாற்றிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே. அண்ட் இந்த 200 யூனிட்டு மின்சாரத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது, 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தார். அதில் வந்து சொன்னார், இதை வந்து ஒன்றும் ஸ்டாலின் அவர்கள் செய்யலை, அதை வந்து ஜெயலலிதா அம்மையார் செஞ்சது அப்படின்னாரு. கரெக்ட். ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில் தான் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டான பாயிண்ட் தான். அதை பற்றி உடனடியாக ஆலோசி பார்த்தேன். ஆனால் அதற்கு முன்பாக முதலாக விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் என்று அறிவித்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்போ தான் இந்த ஐடியா வந்தது. ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கோம், முதல்ல ஒருத்தர் பண்ணியிருப்பார், அங்கேருந்து ஒரு இதை பண்ணியிருக்கீங்களா, அதை மாதிரி நான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயந்தான் மாறி இருக்கே தவிர, முதலாக இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி தந்தது கலைஞர் அவர்கள் தான். அவர் தான் அதை அறிவித்தார். 1989 திமுக தம்பிங் மெஜாரிட்டியில் வந்தப்போ. இந்த விஷயத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் அதே மாதிரி வந்து நிறையா சொன்னார். அரசாங்கத்தில் கஜானா காலி ஆயிடுச்சு, காசு இல்லை, இதெல்லாம் எப்போ சரி செய்கிறதுன்னு தெரியல, அதெல்லாம் சரி செஞ்சுட்டு ஒன்று ஒன்றா தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். வாஸ்தவம் தான். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தது ஒரு விமானத்தில். அது ஒரு தனி விமானம், மீண்டும் தனி விமானத்தில் பயணம், ஏகப்பட்ட காசு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கட்சியில் இருந்தப்போ உங்கள் காசு போட்டுருக்கலாம், ஆதவர்ஜனா காசு கொடுத்துருக்கலாம், ஓகே. இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கீங்க. அப்போ அந்த விமானத்தில் போகும்போது அது எந்த வீட்டு காசுலேருந்து வந்தது? அந்த விமானத்துக்கான செலவு செய்தது யார்? அப்போ எப்படி கஜானாவில் காசு இருந்தது? இப்போ கஜானாவில் காசு இருக்கா, கஜானாவில் காசு இல்லையா? அப்போ இதுக்கு மட்டும் இருக்குது, அதுக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு ஒரு பதில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்துருச்சு. இப்போ அந்த போனாரே, அப்போ என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு விஷயம். நாட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்து அது பிரச்சனை, எதிர்க்கட்சி செய்கிறாங்க, இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நிறைய வந்து ஒரு பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியல் கொடுமையால் வந்து உயிரை விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரை வந்து கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க, அவங்க பொண்ணே அதை நேரில் பார்த்துருக்கு. இது எல்லாத்துலேயும் ஒரு வகையில் பெண்கள் வந்து அப்படியே கனெக்டடாக இருக்காங்க. சமீபத்தில் நிறைய இஷ்யூஸ் பெண்களுக்காக இந்த மாதிரி நிறைய பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் இவங்கெல்லாம் லேட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இந்த சிங்கப்பெண் படையை நான் வந்து உடனடியாக இன்னாகரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடந்ததெல்லாம் போதை கலாச்சாரத்தால் தான். அதெல்லாம் உருவாக்குனது அந்த முன்னாடி இருந்த கட்சிகள் தான். அதனால் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு. இந்த 1 வீக்கில் இன்னாகரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு.
விச் இஸ் நாட் நீடட். நாட்டில் இன்றைக்கி ஒரு ஒரு நீங்கள் மக்கள் தான், நீங்கள் தான் மக்கள்னு சொன்னதுனால ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசும்பொழுது வருத்தத்தை ஏன் தெரிவிக்கவே மாட்டேங்கிறாரு? அது எனக்கு வருத்தமாக இருக்குது. எதிர்க்கட்சியின் சூழ்ச்சின்னு சொல்லுங்கள், இதனால் நடந்துன்னு சொல்லுங்கள், எல்லாம் அந்த வருத்தம் ஒரு கவலை. குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்த ஒரு நல்ல முதல்வராக இருந்த நீங்கள் ஏன் அந்த வருத்தத்தை மட்டும் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் தரீங்க, ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை, ஒரு இதுவாகிடுச்சுன்னா கவலைப்படாத ராஜா நான் இருக்கேன்னு அந்த ஒரு வார்த்தையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களை சாக்லேட் கேட்கல, அப்போ நீங்கள் சாக்லேட் மட்டுமே தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர்களா? அந்த குழந்தைங்க உங்களுக்கு மேலே உயிரே வச்சுருக்கிறாங்க. ஏன் அந்த 10 வயது சிறுமி வந்து கண்டிப்பாக உங்கள் படம் பார்த்துருக்கும் இல்லையா? கண்டிப்பாக வந்து உங்களோட ஒரு ஃபேனாக இருந்திருக்கும் இல்லையா? 100% இருந்திருக்கும். ஏன் அதுக்கு ஒரு வருத்தம் வந்து தெரிவிக்கல? ட்விட்டரில் எங்கேயோ போடுறீங்க, மேடைக்கு வந்தீங்கல்ல, திருச்சி மேடையில் அதை சொல்லியிருக்கலாம்ல. அதை நீங்கள் சொல்லாதது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த தூய சக்தி, தீய சக்தி, தீந்து போன சக்தி, அப்புறம் இன்னும் சொன்னார் டிஎம்கே வந்து ஒரு தூர சக்தி, ஓரமாக இருக்கிற சக்தி, ஏதோ நிறையா சொன்னார் அவர். அது எனக்கு டிஆர் அவர்களை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னார். ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயந்தான் அவரே ஒத்துக்கிறார், அது ஒரு சக்தின்னு. அந்த சக்தியை எதிர்த்து தான் அவர் வந்து போராடிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி வேறு எதுவும் சொல்ல. அதிமுகவை கம்ப்ளீட்டாக வந்து அவங்களாம் ஒரு தீந்து போன சக்தி அப்படின்ட்டார். அதே மாதிரி வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறவர், நான் இன்னும் அப்புறம் மேடையிலே சொல்கிறார், ஒரு 107 பேருக்கு வந்து நீங்கள் இது கொடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஆதரவை தெரிவிச்சிருந்தா நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சிரித்தார். நியாயம்தான், அப்படி இருந்திருந்தால் உங்களுக்கு கூட்டணி தேவைப்படாது தான். ஆனால் இவ்வளோ சொன்னவங்க வந்து இந்த பேரம் பேசுறது, குதிரை பேரம், அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியிலேயே கட்சி விட்டு கட்சி தாவி இருக்கிறாங்க, ராஜினாமா பண்ண வந்திருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், அதிமுகவில் நீங்கள் யாரை வந்து தீந்து போன சக்தின்னு சொல்கிறீங்களோ அந்த கட்சியிலிருந்த ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே கிட்டத்தட்ட ஏதோ காசி ராமேஸ்வரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தடவை போய் தண்ணியில் முழுகிட்டு இருந்தால் செஞ்ச பாவங்கள்லாம் போயிடுங்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு புனித தன்மை வாய்ந்ததாக தாவேக்கா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வந்து துண்டு போட்டு ஓகே நான் உங்களோட இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. அவங்க வந்து தீந்து போன சக்தியும் இல்லை, அவங்க வந்து தீய சக்தியும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இருக்குது. பட் இவ்வளோ பேரை சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் சொல்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எப்பொழுதாவது இந்த மாதிரி பேசும்பொழுது எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. மக்களாகிய நாங்கள் ஒரு மக்கள் சார்பில் ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்குறோம். அந்த ரிக்வெஸ்ட் என்ன, பேசும்போது ஒரு வருத்தத்தை தெரிவிங்க, எல்லாரையும் அணைச்சி பேசுங்க. உங்கள் எதிரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது கரெக்டு தான். எப்படி வந்து மத்தியில் வந்து மோடி அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து காங்கிரஸ் தான் அந்த எதிரியை ஸ்ட்ராங்காக தேர்ந்தெடுத்தாரோ மற்ற கட்சியில் பெருசாக சொல்லலாம். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் வந்து பாராட்டணும், அவர்களை அரவணைக்கணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ அமைச்சரவையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆனால் என்னென்னா இவர் சென்னையில் இருந்த வரைக்கும் வந்து இவ்வளோ நிறைய பேசவே இல்லையே. சட்டசபையில் வந்து வெளியில் வரும்போது ப்ரெஸ்ஸில் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, இங்கே எதுவும் கூட்டம் இல்லை, நன்றி தெரிவித்தார், சிரித்தார், போயிட்டார், இப்படி தானே இருந்தது. ஆனால் வெளியூர் போனால் மட்டும் நல்லா பேசுகிறாரு. விழுப்புரமாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரமாக இருந்தாலும், சென்னை பார்டரை தாண்டிட்டா பயங்கர ஆக்ரோஷமாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸு தான் காரணம். அந்த பஸ்ஸில் இருந்து அவர் பேசினார்னா நல்லா பேசுகிறாரு, மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறாரு. அப்போ சட்டசபைக்கு பக்கத்துலேயாவது அந்த பஸ்ஸை வச்சு, இல்லை அவர் எப்பவுமே அந்த பஸ்ஸில் ஒரு மினி பஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த செட்டு போட்டு அங்கே வச்சிட்டோன்னா அவர் நிறைய பேசுவாரா? பேசணும்னு இன்னும் காத்துக்கிட்டே இருக்கேன். நிறைய சொல்லணும், நிறைய பிரச்சனைகளை பேசணும், தீர்வுகளை சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஆனால் இவர் வந்து எனக்கு இந்த மீட்டிங் டோட்டலாக பார்க்கும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறத அவரே மறந்துட்டு மறுபடியும் மக்கள் வந்து ஓட்டு கேட்குற மாதிரியே பேசியிருந்தார். திருச்சி கிழக்கில் வந்து இடைத்தேர்தலுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இடைத்தேர்தல் வரும், அதுலேயும் நீங்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார். ஓகே, நல்ல விஷயந்தான். இருந்தாலும் விஜய் அவர்கள் பேசணுன்னா அந்த பஸ்ஸு தேவைப்படுது. அந்த பஸ்ஸை எங்கே இருந்தாலும் தயவுசெய்து நம்மளுடைய செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் கொண்டு வந்துடுங்க. அதை பார்த்தாலாவது பேசுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி, இந்த ஷூட் முடிச்சுட்டா கேரவன் உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இன்ன வரைக்குமே அதை நல்லா பயன்படுத்துகிறாரு. அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது. அவருக்கு இந்த மாதிரி வெயிலில் அலைஞ்சு ரொம்ப ஐ மீன் டெய்லி ரோட்லலாம் நடந்து இப்படிலாம் வந்து பழக்கம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும், அது பழக்கிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக பர்சனலாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வெளியில் போகும்போது இந்த மாதிரி ரொம்ப கோட்டு பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ரொம்ப கச்சன்னு ஆகிடும். அது உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸை தந்துடும். அப்பப்போ நீங்கள் வந்து இந்த மக்கள் விரும்பிய அந்த ஒயிட் ஷர்ட், காக்கி பேண்ட்
அது கூட போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இது வரைக்கும் பேசுனதில் எனக்கு தோணுன சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். பிடிச்ச விஷயங்கள், நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயங்களையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லியிருக்கேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.